வணக்கம், வெல்கம். இது சென்னை ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு ரியாலிட்டி டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், லேண்ட் வாங்குகிறோம், வில்லாஸ் வாங்குகிறோம். ஒரு பாயிண்டில் சேல் பண்ண நினைக்கிறோம். செல்லர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், செல்லர் வந்து என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாரு. நிறைய நாள் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் ஆகாமலே இருக்கும். அவர் சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பார். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருப்பார், சேல் ஆகாது. அப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கில் பார்க்க போகிறோம். செல்லர் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வர விஷயம் ப்ரைஸில் தான் பிரச்சனை இருக்குது. பட் ப்ரைஸை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். முன்னாடி நான் என்ன பேசுகிறேன்னு சொன்னால், ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, வாங்கும்பொழுது எல்லாருமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் நான் குடியிருக்க போகிறேன், ஸோ எனக்கான ப்ராப்பர்ட்டி, இது வந்து என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு, ஸோ இதிலே நான் ஸ்டே பண்ணுவேன், இது என்னுடைய வாழ்க்கைக்காக, என் பிள்ளைங்களுக்காக, ஸோ என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுறேன். லேண்டோ, வீடோ, அப்பார்ட்மெண்ட்டோ, வில்லாஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம டிசைட் பண்ணி வாங்குவோம். யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கிட்டு நான் இன்னொரு 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ விற்பேன், சேல் பண்ணுவேன், இதை வந்து என்கேஷ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சி யாருமே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரொம்ப குறைவு. பர்டிகுலர் சென்னை, தமிழ்நாடு, சென்னைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப குறைவு. ஒருவேளை வந்து டெவலப்டு ஸ்டேட்ஸ் லைக் மேபி வந்து ஒரு கர்நாடகா, பெங்களூரோ, இல்லை மும்பையோ, இல்லை டெல்லியோ, இல்லை என்சிஆரோ, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டார் அதிகம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு இல்லை லேண்ட்லாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிட்டு லேட்டரான 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்கேஷ் பண்ணுவாங்க. சிலர் வந்து 1 or 2 இயர்ஸ்லேயே கூட என்கேஷ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அது இன்வெஸ்டார் செக்மெண்ட்டு. நம்ம ஊரில் சென்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் செக்மெண்ட்ன்றது ஆல்மோஸ்ட் 15% தான். ரிமைனிங் 85% வந்து பார்த்திங்கன்னா எண்ட் யூசர்ஸ். ஸோ அப்போ இந்த எண்ட் யூசர் வந்து வாங்குறது அவருக்காக தான் வாங்குறாரு. ஆனால் வாங்குறவர் ஏதோ ஒரு சூழல் விற்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து ப்ரைஸில் வந்து உட்காந்துக்குது. எதனால் அது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வாங்கும்பொழுது ஒருவேளை லேண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 30 அடி ரோடு, அட்லீஸ்ட் 23 ரோட்லையாவது நம்ம வாங்கணும். அப்போ அப்படி வாங்கும்பொழுது அது வந்து ஒரு ரீசேலுக்கு ஒரு மேபி என்னது டாஸ்க் இல்லாத ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரோடு வித்தெல்லாம் பார்க்குறது இல்லை, இந்த லொக்கேஷனில் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போய் வாங்கிடுவோம். இன்னொன்று இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, இங்கே அதிகமாக ப்ரைஸ் சொல்கிறாங்க, நம்ம ஒரு லொக்காலிட்டி சூஸ் பண்ணிவிட்டு அந்த லொக்காலிட்டி போய் சர்ச் பண்ணுவோம், பார்ப்போம், தேடுவோம், 4 ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், ப்ரைஸ் எதுவுமே என் பட்ஜெட்டில் வரல, என் பட்ஜெட்டில் என்னால் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஓகேக்கா இதெல்லாம் தேடி எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் போய் ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு தூரமாக மேபி ஒரு 20 அடி ரோடு, 16 அடி ரோடெலாம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க மக்கள். ஈவன் சில சமயங்கள் வந்து நல்ல அழகான வில்லா இருக்கும், ஆனால் அந்த வில்லா வந்து 20 அடி ரோட்லேயோ 16 அடி ரோட்லேயோ ஒரு சின்ன ரோட்டில் வந்து இல்லை ஒரு சந்துக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு வீடு சூப்பராக இருக்குது, நான் குடி தானே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாங்கிடுவோம். அப்போ அந்த மாதிரி வாங்கும்போது அதில் நம்ம வந்து காஷனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வாங்கக்கூடாது. ஏன்னா எப்போ வேணாலும் வந்து ப்ராப்பர்ட்டி கை மாறக்கூடிய விஷயம் இருக்குது லைஃப்பில். எப்போ வேணால் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, கை மாறும். ஸோ நமக்கு ஏதாவது சூழல் மாறும்பொழுது நம்ம என்கேஷ் பண்ணிக்கூடிய சூழல் வேணும். அதையும் நம்ம மைண்டில் வச்சு தான் நியூ ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றதை நீங்கள் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயமா இருக்குது. இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அப்போ புது ப்ராப்பர்ட்டி வாங்கும்பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு விற்று பார்க்கணும், லொக்கேஷனும் இது வந்து நாளைக்கு பின்னாடி நான் விற்றா போகுமா, என்ன விலைக்கு போகும், நல்லா அப்ரிஷியேட் ஆகுமா, ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் என்ன இருக்குது, ஃப்யூச்சர்ஸ்டிக்காக என்ன வருது, என்ன மாதிரி ரோட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி கவர்மெண்ட்டோட இன்ஃப்ரா இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி வாங்கும்பொழுது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் நம்ம வந்து ரீசேல் சொல்லும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது. இது ஒரு விஷயங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் லேண்டில் டெப்ரிசியேஷன் வராது, அப்ரிசியேஷன் மட்டுமே இருக்கும். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிப்காட் வந்துருச்சு, இல்லை ஒரு லைக் ஒரு ரோடு அக்வசிஷன் போயிடுச்சு, இந்த மாதிரி சில விஷயங்களால லேண்ட் டெப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் டெப்ரிசியேஷன் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லை வந்து ஒரு வில்லாவாக இருந்தால் கண்டிப்பாக டெப்ரிசியேஷன் ஒன்று உண்டுங்க. ஸோ பில்டிங் நம்ம கட்டுறோம், புது பில்டிங், ஸோ புது பில்டிங் கட்டுவாங்க. அந்த புது பில்டிங்கில் வாசக்கால் வைப்பாங்க, கதவு வைப்பாங்க, ஜன்னல் வைப்பாங்க, இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஒயரிங் இருக்குது, சுவிச்சஸ் இருக்குது, ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி பீரியட் இருக்குங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் வரலையும் பெருசாக பிரச்சனை வராது. இன்னும் சொல்ல போனால் 5 வருஷம் தான் சொல்லுவேன். ஸோ அப் டு 5 இயர்ஸ் பெருசாக எந்த பிரச்சனையும் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரவே வராது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போயிடும், ஒரு ஒயரிங் போயிடும், லைக் ஒரு ப்ளம்பிங் போயிடும்,
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் டோர் போயிடும், நீங்கள் பண்ணி வச்ச உங்களோட வுட் ஒர்க் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷம் கழிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னா கண்டிப்பாக டெப்ரிஷியேஷன் ஒன்று இருக்கும், அதை மைண்டில் எடுத்துக்கணும். இன்றைக்கி நிறைய செல்லருடைய பிரச்சனை, என் வீடு விற்கவே மாட்டுது சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லொக்காலிட்டி ப்ரைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கார். லொக்காலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். சே லைக் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏ கேட்டகரி டெவலப்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா சொல்கிறார் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வீடு என்ன 1000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படியே 7,000 இன்ட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டு இது என் காஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ எப்படி விற்கும் அது? நம்மளது ஆல்ரெடி 20 வருஷம் ஓல்டு, விற்குமா? கண்டிப்பாக விற்காது. அப்போ நம்ம அதில் வந்து டெப்ரிசியேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸோ 10 to 15% டெப்ரிசியேஷன் நீங்கள் போடத்தான் வேணும். அப்போ 20 இயர்னு போது 30% டெப்ரிசியேஷன் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ 30% டெப்ரிசியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக சேல் ஆயிருங்க. இந்த ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா புது ப்ராப்பர்ட்டி ரேட்டுக்கே நான் வந்து என்னுடைய செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வந்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இது பெரும் பிரச்சனையாகவும் இருக்குது. அப்போ கால்குலேட் எப்படி பண்ணணும், டெப்ரிசியேஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கால்குலேஷன் போடணும். ஸோ இது ஒரு விஷயங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏ மேஜர் ரோல். நான் இல்லைன்னு சொல்லலை, அதாவது வந்து சில இடங்கள் டிமாண்ட் இருக்கும், பயங்கர டிமாண்ட் உள்ள பிளேஸாக இருக்கும். அங்கே வந்து கண்டிப்பாக யூ வில் ஹேவ் அ ஃபேன்சி ப்ரைஸ். ஸோ நியூவை விட கூட வந்து ரீசேல் வந்து நல்லா வைக்கும். எனக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும், நீங்கள் என்ன கேட்டு நான் சொல்லுவேன். அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராடக்ட்டை விட ரீசேல் ப்ராப்பர்ட்டி வந்து விலை அதிகம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே டிமாண்ட், அப்படி ஒரு டிமாண்ட் அந்த இடத்துல இருக்குது. டிமாண்ட் இருக்கிறதுனால அங்கே டெப்ரிசியேஷன் இருந்தால் கூட டெப்ரிசியேஷன் மக்கள் வந்து பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு வீடு கட்சா போடும், நான் பே பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்குது. அது ஃபேன்சி ப்ரைஸ் சில இடங்கள் தான் ஒர்க் அவுட் ஆகும், எல்லா இடங்களையும் ஒர்க் அவுட் ஆகாது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரீசேல் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் ரீசேல் வந்து கொடுப்பாங்க, பேசுவாங்க. இதில் இருக்க மேஜர் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் தாங்க. ஸோ ப்ரைஸிங் பண்ணுறது கரெக்டாக பண்ணுங்க. சில செல்லர் கூட வந்து கூட பேசியிருக்கிறேன். ஸோ அப்படிலாம் பேசும்போது நம்ம டீல் முடிச்சும் கொடுத்துருக்கோம், நிறைய முடிச்சு ரீசேல் நிறைய முடிச்சும் கொடுத்துருக்குறோம். என்னென்னா ப்ரைஸ் நான் ஆக்சுவலாக எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேனே. நான் வந்து யாராவது ஒருத்தங்க ரீசேல் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிடுவேன். அந்த ஃபார்ம் அவங்க ஃபில்அப் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஸோ வீட்டை எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன ஏது, யார் பில்டரு, என்ன மாதிரி இருக்குது, எது எல்லாமே வந்து தரவாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் போகும், பிட்வீன் இந்த ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்க்குள்ளே போகும். ஸோ நீங்கள் சொல்கிற ப்ரைஸில் போகாதுன்றது தெளிவாக சொல்லிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகும் அவங்க ஓகே சொல்லி சேல் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா நான் நிறைய டீல் அந்த மாதிரி முடிச்சும் கொடுத்துருக்குறேன். அப்போ இங்கே எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பழைய ப்ராப்பர்ட்டிக்கு மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுறோம். அது ஈவன் லேண்டாக இருக்கலாம், வில்லாவாக இருக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக கொடுக்கலாம். இப்போ இங்கே எங்கே ப்ராப்ளம் நமக்கு வருது நான் உங்களுக்கு சொல்கிறேனே. நீங்கள் வந்து ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி 7,000 சொல்கிறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு. நானுமே வந்து என் செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி 7,000 சொல்கிறேன்னு வச்சுப்போமே. பட் அந்த 7,000 சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும், இபி மெட்ரோ வாட்டர் இருக்கும், ட்ரைனேஜ் இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோட டேக்ஸ் ஜிஎஸ்டி இருக்கும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே அந்த இதுக்குள்ளே வந்துடும். அது இல்லாமல் நியூ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய அம்யூனிட்டிஸ் வந்துடுது. ஸோ அம்யூனிட்டிஸுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்துடுது. இது எல்லாமே அதுக்குள்ளவே இருக்குங்க, அந்த 7,000க்குள்ளவே இருக்கும். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவேன்னா, ஈவன் நம்ம ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி கூட இருக்க மாட்டார், சிசிடிவி இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த அம்யூனிட்டிஸும் இருக்காது, சம்டைம்ஸ் லிஃப்ட் கூட இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இந்த நியூ ப்ரைஸ் வேணும்னு சொல்லி அடம்பிடிப்போம். ஸோ அப்போ அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து சேல் பண்ண முடியாமல் உட்காருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். எஸ் நம்ம ப்ராப்பர்ட்டி தான், நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் வாங்கிடல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ராப்பர்ட்டி வேகமாக சேல் ஆகும். நம்ம 6 மாதம் 1 வருஷம்லாம் வந்து சேல் பண்ணுறது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஈவன் அப்படியே உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்கிற விலைக்கு வாங்குறேன்னு சொன்னாலும் அதுக்கு மேலே அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஒரு நியூ ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்பயுமே வந்து ப்ராடக்ட்டோட சேர்த்தே சொல்லுவாங்க. ஸோ 80 லட்ச ரூபா, 75 லட்ச ரூபா. அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனும் உள்ளே இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இவர் நம்மக்கிட்ட பேசுகிறது இது இல்லாமல் அமௌண்ட் இல்லாமல் கையை விட்டு எக்ஸ்ட்ரா ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். அதுவுமே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 7% தான் ஸ்டாம்ப் டியூட்டி, ஆனால் ஓல்டு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 9% ஸ்டாம்ப் டியூட்டி. அப்போ இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லுவேன், உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து 80 லட்ச ரூபா நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் 9% ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் குறைச்சிட்டு சொல்லுவீங்கன்னா ஈஸியாக விற்றுரும். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து இதை பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, மேபி இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இதை
கேட்க விரும்பினாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு பாருங்களேன். இதில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டி எப்படி சேல் பண்ணுறதோ நம்ம வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கு. ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனல் பார்ப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் அப் ஃப்ரம் சன் ஹோம்ஸ்.